இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்ம அழைப்புல அவர் தீர்மானம் வச்சிருக்கிறாரு. நம்ம அழைத்திருப்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு திட்டத்தோட ஒரு தீர்மானத்தோடு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்களாக நம்ம எப்படி இருக்கோம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம்ல. அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகலமும் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிடுது. சந்தோஷம், துக்கம், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், எதிர்கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்கிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே நன்மைக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு தான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பேன் அப்படின்னு பாடுவார்ல. அது மாதிரி நம்ம என்ன நடந்தாலும் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவரே, ஒரு தீமை நமக்கு நடந்திருக்கு, ஆண்டவரே இது உம்முடைய சித்தத்தின்படி தான் வந்திருக்கு, உங்களை தாண்டி எதுவும் என்னை சேர முடியாது, நீங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறபடியால் உங்களை தாண்டி தான் எங்களுக்கு வரும், அதனால் இந்த காரியங்களை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீ இதை நன்மையாக மாற்றுகிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். இப்போ யோசேப்பு கூட சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க சகோதரர்கள்ட்ட சொல்லுவார், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக எனக்கு முடிய பண்ணினார் அப்படின்பார். அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நாம் தீமையாக இருக்கிறதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக என்ன செய்வார்? மாற்றியிருக்கிறார், இன்னும் மாற்றுவார். நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்காகவே, எதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை கட்டுறதில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இது நடந்திருக்கா, ஏதோ நன்மைக்கு ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு அப்படியே நம்ம இருந்துட்டோம்னா அது நம்முடைய மனதை துக்கப்படுத்தாது, பாரப்படுத்தாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட தலையிலேருந்து விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது நம்ம எதுக்கு வீணாக என்ன செய்யணும்? கவலைப்படணும். நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோடு சோஸ்திரங்களோடு கூடிய ஜெபத்தினால் வேணுதுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்க. அப்போ நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது சகலத்தையும் அவர் நன்மையாக நடத்துகிறார். சகலமும் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குது? நன்மையாக இருக்குது. அவர் செய்கிற எல்லாமே நன்மை தான். அவர் படைத்த எல்லாமே நன்மை தான். அவர் படைக்கும்போது நல்லது 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 அப்படி தான் சொல்லுவார். இது நல்லது என்று கண்டேன் அப்படிம்பார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அது நன்மையாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துக்கமான காரியங்கள் நடந்திருக்கலாம், ஏமாற்றமான காரியங்கள் நடந்திருக்கலாம், நஷ்டமான காரியங்கள் நடந்திருக்கலாம், தாமதமாக நடக்கலாம். ஆனால் எல்லாமே நன்மைக்கு தான். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ நம்ம இதில் துக்கப்படவோ, கஷ்டப்படவோ, வருத்தப்படவோ, கடவுளை தேவனை தூசிக்கவோ இதில் இடமே இல்லை. எல்லாம் நன்மையாக நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மட்டும் நடத்தினார், இன்னும் நடத்த போகிறார். விசுவாசிப்போம். தொடர்ந்து அவரில் நம்ம நிலைத்திருப்போம். அவர் நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறார். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறான்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சகலமும் 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 அந்த வார்த்தை பாருங்கள், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற வருகிற எல்லா காரியங்களும் நன்மை தான் அப்படின்னு நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காரியங்கள் நமக்கு நன்மையாக மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமேன். அப்பா, நமக்கு நன்றி. நீர் கொடுத்த வார்த்தையின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக, நீர் எங்களுக்கு தீமை செய்கிற ஆண்டவரே இல்லைப்பா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எந்த காரியங்கள் வந்தாலும் நாங்கள் இங்கே இதை நன்மைக்காகத்தான் அனுமதிச்சிருக்கீங்கன்னு விசுவாச இருதயத்தை தந்து சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக்கணும். ஒப்புக்கொடு.